இந்த கோடான கோடி மக்களே எல்லாருக்கும் அமாவாசை மத்தியானம் வணக்கம். ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா எந்த வார்த்தைன்னு சொல்கிறோம் பாருங்கள். என் அனுபவ ரீதியாக என்னை சும்மாவே போட்டு கொடுத்து ஒரு லன்ச்சு ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, யார் எந்த விதை விதைக்கிறோமோ, நம்ம வாயால் எந்த வார்த்தை ஒருத்தருக்கு விடுறோமோ அந்த வார்த்தை திரும்ப நம்மளையே அடையும். இது சித்தர்கள் ரீதியில் 1000% உண்மை. ஏன் அப்படின்னா, நான் கூட தெரியாத சின்ன வயசில் உங்களை மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது நான் கூட யாரா ஒருத்தர் எதனா வார்த்தை விட்டுருப்பேன். அந்த கர்மாக்கள் அத்தனையும் என்னை தொடர்ந்து தான் இப்போ உள்ளே போய் நான் வந்தேன்றதை உணர முடியும். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு யாரையுமே குறை சொல்ல போகாதீங்க, தப்பான வார்த்தை விட்டுறாதீங்க. விட்டால் அந்த கர்மா சத்தியமாக உங்களையே தொடரும். நீங்கள் ஒன்றா அதை யோசனை பண்ணி மட்டும் இல்லை, அதை நடக்கும்போது நீங்கள் உணருவீங்க. சொல்கிறேன், நான் யாருக்கும் என் மனதளவில் துரோகம் பண்ண போகல. அதை நீங்கள் உணரணும். உணராத பட்சத்தில் கடவுளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். கடவுளை நம்புகிறவனுக்கு கடவுள் இருக்கிறான், கடவுள் நம்பாதவனுக்கு அவனுக்கும் கடவுள் இருப்பான். அவன் அதை உணரல, அவ்வளோதான். அதுக்கோசரம் அவனை போய் தப்பானவனா நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொன்னால் இது மனுஷ ஜென்மம்னா கர்மாக்களை அனுபவிக்கிறவன். அதாவது கெட்டதை பண்ணுறவன் தான் நல்லா வாழ்வான். நல்லதை பண்ணுறவன் சத்தியமாக ஒரு காலமும் முன்னேற மாட்டான். அவன் நல்லதை அனுபவிக்கவே முடியாது. அதே நீ பொய் சொல்லி வாழ்ந்துப்பார், நீ நல்லா இருப்பார். உண்மையை சொல்லி வாழ்ந்துப்பார், சத்தியமாக நீ கீழே தான் இருப்பார். இருக்கிற வீட்டை கூட விட்டு ரோட்டுக்கு போயிடுவார். அதுதான் உண்மை. நினச்சி பார்த்து எப்பவுமே எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு வார்த்தை, மனசாட்சிக்கு துரோகம் பண்ண போகாதீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நம்பர் போலன்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு 2 நாள் பொறுங்க, நம்பரை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். நான் இப்போ யாரையும் கூட விஷயம் இல்லை, ஏன்னா பட்டது போதுன்னு ஆகிட்டிக்கிறேன். அதனால் நீங்களும் சிந்தனை பண்ணி செயல்படுங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், என் நம்பர் ட்ராக்கிங்கில் இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்சவங்களுக்கு புரியும். 1 வருஷம் வரைக்கும் என் நம்பர் ட்ராக்கிங்கில் இருக்கும். அதனால் எந்த வார்த்தையுமே தப்பாக பேசிட போகாதீங்க. என் கான்ட்ராக்டில் இருக்கிற நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ண போகாதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும். நான் கொடுக்கக்கூடிய என் நம்பருக்கு மட்டும், என் நம்பர்னு குரு ஜி அப்படின்னு போட்டு நம்பரை கொடுத்தோன்னா அந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. என்னால் இன்னொருத்தர் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓம் நமோ நம சிவாய், ஓம் ஓரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குள்ளமணி குரு தேவாய நமோ நமக. இப்பவும் சொல்கிறேன், நல்லதுக்கு மட்டும்தான் நான் பாடுபடுவேன். நல்லதுக்கு பாடுபட்டதுனால தான் 3 மாதம் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், யாருமே என்ன யோசனை பண்ணி பேசுங்க. அர்ஜென்ட் பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. விட்டா அது எனக்கு ஆபத்து இல்லை, உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, நான் நோவு தின்ட்டு வந்துக்கிறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கின்னு என் நம்பர் வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.